இன்னைக்கு எங்க அம்மா சோப் செய்ய போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இனி சோப்பு செய்யறதுக்கு நான் வேப்பிலையை பறிச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ளவே நிழல்லே வச்சு காய வச்சுருக்கேன். கத்தாழை எடுத்து அந்த கத்தாழை தோல் சீவி ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கத்தாழையும் இருக்குது, அதையும் நம்ம ஜெல் எடுத்துக்குவோம். சரிங்களா? இந்த வேப்பிலையும் இந்த கத்தாழையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சோப்பு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் 3 கிலோ சோப்பு கட்டிக்கு செய்ய போகிறோம். சரிங்களா? 3 கிலோ சோப் பேஸ்க்கு இந்த பொருள் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? பாருங்கள், எல்லா கத்தாழையும் ஜெல் எடுத்துகிட்டேன் தனியாக. நல்லா ஒரு 4-5 கழுவு கழிக்குங்க. அந்த கொழப்பே இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த கொழப்பு இருந்தால் உடம்புல அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கொழப்பு இல்லாத அளவுக்கு அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம மிக்சியில் ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேப்பிலையில் இந்த கத்தாழை ஜெல்லை எடுத்து போடுறேன் நான். கத்தாழை எடுத்து போட்டு நல்லா அப்படியே நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதிலேயே போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். சரிங்களா? அரைச்சி எடுத்துட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோமா. எல்லாத்தையும் போட்டேன் நான். போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அழுத்தி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி நம்ம நல்லா டீ வடிகட்டில் வடிகட்டிக்குவோம். சரிங்களா? அந்த துப்பி போட்டால் சோப்பு வந்து ரொம்ப நாள் வராது. இது நான் வந்து 6 மாதத்துக்கு வச்சுக்குவேன் இந்த சோப்பு. பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். இதை நான் வடிகட்டுறேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக வடிகட்டி அந்த துப்பியெல்லாம் எடுத்துருங்க. இந்த வேப்பிலை கசப்பு மட்டும் அப்படியே வந்துடும். சரிங்களா? அதனால் பச்சை இலையை கூட போடலாம். பச்சை இலை நான் போடல. நான் பறிச்சுன்னு வந்து ஒரு 3 நாள் நிழல்லையே உணர்த்திட்டேன். இது மிச்ச கத்தாழை இருக்குது, அதை தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். சரிங்களா? அதை அரைச்சி எடுத்து நம்ம வடிகட்டிக்குவோம். பாருங்கள், தனியாக இது ஒரு ஜாடில் போட்டு இது வெறும் கத்தாழை மட்டும் அரைச்சிக்கிறேன். இந்த கத்தாழையும் இந்த வேப்பிலை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இந்த விட்டமின் இ டேப்லெட் 4 போடுறேன் 3 கிலோவுக்கு. இதை நான் வந்து ஜவ்வாது தான் போடுவேன். சரிங்களா? வேறு எதுவுமே போட மாட்டேன். ஜவ்வாது போடுறேன். ஒரு 6 ஜவ்வாது, 1.5 கிலோவுக்கு 3 ஜவ்வாதுன்னு 6 ஜவ்வாது போடுவேன். சரிங்களா? இதுதாங்க நான் செய்யும் முறை. பார்த்துக்குங்க. அந்த கத்தாழையை அரைச்சிட்டேன், வடிகட்டிக்கிறேன். அதில் துப்பியெல்லாம் ஒன்று கூட போகக்கூடாது. அது பாருங்கள், அந்த துப்பி நின்று போச்சு பாருங்கள். அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த வேப்பிலை அரைச்சி வச்சதை கூட சேர்த்து நம்ம வடிகட்டிக்குவோம். சரிங்களா? அந்த வேப்பிலையை இதில் வடிகட்டக்கூடாது, ஏன்னா அதுக்கு துப்பி போயிடும். அதனால் அதை வந்து நான் டீ வடிகட்டில் வடிகட்டுறேன். பாருங்கள், அந்த டீ வடிகட்டில் அழகாக வடிகட்டிக்கிறேன். பாருங்கள், அது ஊற்றுது பாருங்கள். அழகாக வடிகட்டி இந்த வேப்பிலையை புழிஞ்சு எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி லேசாக அரைச்சிக்குவோம். சரிங்களா? மொத்தம் இது வந்து ஒரு 500 ml வரா மாதிரி இந்த கத்தாழையும் வேப்பிலையும் வரா மாதிரி நம்ம பார்த்துக்குவோம். 3 கிலோவுக்கு 500 கிராம் போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா சோப்பு நல்லா இருக்காது, கல் மாதிரி இருக்காது, கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது பாருங்கள், எல்லாத்தையும் வேப்பிலையை புழிஞ்சு துப்பியை போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் கொட்டி நான் மறுபடியும் ஒரு முறை அரைச்சிக்கிறேன். ஏன்னா அந்த சாறுலாம் வரும், கத்தாழை போட்டதுனால அது பிரிஞ்ச மாதிரி காட்டும். சரிங்களா? கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சோம்னா அந்த சாறு ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம இதை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நான் அரைக்கிறேன். நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோமா அது திருப்பியும் வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துட்டேன். திருப்பியும் நான் இதை வடிகட்டிக்கிறேன். சரிங்களா? வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம சோப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள், இதை வடிகட்டி இந்த துப்பியெல்லாம் எடுத்துடுறேன். நான் க்ளீனாக வடிகட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ இது 1/2 லிட்டரோட கொஞ்சம் 1/2 லிட்டர் அளவு இருக்கும். ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், வெறும் கத்தாழை 3 கிலோ சோப் பேஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் வாங்கலாம். நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். பாருங்கள், 3 கிலோ வச்சுருக்கேன். இதுக்கு 6 ஜவ்வாது வச்சுருக்கிறேன். கூட விட்டமின் இ டேப்லெட்டு 4 வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு செய்முறை. வேறு எந்த பொருளும் தேவையில்லை. சரிங்களா? இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், இந்த சோப் பேஸை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பிடிச்சா கட் பண்ணிக்கிட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணுறேன். கட் பண்ணி இது வந்து டபுள் பாய்லரில் நம்ம செய்யணும். சரிங்களா? ஒரு கடாயில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை வச்சுருங்க. தண்ணியை வச்சுட்டு இந்த கட் பண்ண சோப்பை நம்ம ஒரு கிணத்துல போட்டு அதில் வைக்கணும். சிங்கிளாக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே காந்துரும். சரிங்களா? தனியாக தான் வைக்கணும். அது அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் வச்சா தான் இது கரையும். சரிங்களா? அதனால் இது ஃபுல்லாக கட் பண்ணி நான் போட்டு இந்த தண்ணியில் வச்சு நான் கரைச்சி காட்டுறேன். பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? இது அப்படி தான் செய்யணும். இது நான் கற்றுக்கிட்டோம் அப்படி தான். நான் இப்போ வந்து ஒரு 2 வருஷமாக இந்த சோப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். 6 மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 கிலோ செஞ்சுனா 3 கிலோ செஞ்சுனா ஒரு 5 மாதம் 4 மாதம் வரும். அது மாதிரி செஞ்சுக்கிறது. எப்போ காலியாகுது ஒரு 10 சோப்பு இருக்க திருப்பி நான் செஞ்சுக்குவேன். சரிங்களா? வீட்டுக்கு இப்போ நான் சோப்பு வாங்கி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இதே சோப்பை தான் நான் யூஸ் பண்ணுறேன். எங்களுக்கு நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா கெமிக்கல் எதுவும் கிடையாது. இல்லை, வாசனைக்கே ஜவ்வாது போடுறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நான் போடல. சரிங்களா? இல்லைனா வாசனைக்கு என்னென்ன வாங்கி போடுவாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டு இதை மட்டும் போட்டு ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு. நல்லா இருந்தது. அதனால் இப்போ 2 வருஷமாக இதே மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? அதனால் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஒரு கிண்ணத்தில் நம்ம போட்டுக்குவோம். போட்டு நம்ம இந்த தண்ணி நான் கொதிக்க வச்சிடுறேன். நான் இண்டக்ஷனில் போட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம இதை தூக்கி வைக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், கட் பண்ணி எவ்வளோ நைஸாக கட் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து அப்படியே நம்ம முகமே தெரியும். முகத்துக்கிட்ட வச்சோம்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும், பளிச்சுன்னு.
சரிங்களா. ஃபுல்லாக 1.5 கிலோ கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1.5 கிலோ அடுத்தது செய்யலாம். இந்த கிண்ணம் பத்தலை, அதனால் 1.5 கிலோ மட்டும் போட்டு இது பாருங்கள் தண்ணியை வச்சுட்டேன். அடுப்பில் தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம இந்த கிண்ணத்தை தூக்கி வைப்போம். வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா கரைஞ்சி வரும் பாருங்கள். அது அப்படியே உள்ளுக்கு போயிடுச்சு பாருங்கள் எப்படி கரைஞ்சி வருது. இப்போ நம்ம இதில் தேவையான பொருளை போடுறேன். விட்டமின் இ டேப்லெட் 2 போடுறேன், கூட 3 ஜவ்வாது போடுறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் வேப்பலையும் கத்தாலையும், அதை வந்து நம்ம அந்த பாதி 250 ml அளவு ஒரு இது ஊற்றுறேன். 3 ஜவ்வாது கொட்டிடுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 கிலோ பாருங்கள் 250 அளவு. இது ஒரு 200 கிராம் தான் அந்த டம்ளர் அளவு. கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றி 250 அளவு நான் போடுறேன். நல்லா போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுங்க. பொறுமையாக ஸ்லோலி நல்லா வச்சு கொதிக்க விடுங்க. இதுலேயே தேங்காய் தேவையான அளவு தேங்காய் ஊற்றுங்க. நல்ல சுத்தமான தேங்காய் முகத்துக்கு இல்லை, நல்லா சுத்தமான தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கரைஞ்சி வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றலாம் சரிங்களா. அச்சில் இன்னும் சோப் அச்சு வந்து 6 தான் இருக்குது, அதனால் அந்த 6ல் ஊற்றிட்டு மிச்சம் இந்த டீ கப்பு இருக்குது பாருங்கள், அதில் நான் தேங்காய் தடவி அதில் ஊற்றி வைக்கிறேன். அதுலேயும் அழகாக வந்துடும். எடுத்தோம்னா நல்லா அழகாக வந்துடுங்க. ஆறினோன்னு ஒரு 2 ஹவர் ஆற வச்சா போதும், நல்லா அழகாக எடுத்துடலாம் பாருங்கள். எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுட்டேன் நான். கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறினோன்னு நம்ம சோப்பை தனியாக எடுக்கலாம் சரிங்களா. தனியாக எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. அது பாருங்கள் இப்போ ஆறிடுச்சு பாருங்கள். ஆறினோன்னு உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் சோப்பு. இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் என்ன பண்ணுவேன், ஹேண்ட்பேக் வாங்கும்போது அந்த ஹேண்ட்பேக்கில் கவர் இருந்துச்சு, அந்த கவரில் சுற்றி எடுத்து வச்சுருவேன். தேவையானப்போ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறதும் நம்ம கையால் செஞ்சு யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சோப்பு எந்த கெமிக்கலும் இல்லாதது, ஒன்லி வெறும் வேப்பலை கத்தாழை ஜெல்லு. கத்தாழை ஜெல் நார்மலாகவே நம்ம முகத்துக்கு போட்டோம்னா முகம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் சரிங்களா.